ஹலோ ஆல் வணக்கம். வாங்க கிரிக்கெட் பேசலாம். பீடாக் நம்ம கூட இருக்காரு. பீடாக், வெல்கம் டு த ஷோ. இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 T20s அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். நிறைய சர்ப்ரைஸ். பிக் ஸ்டோரி என்ன அப்படின்னா, விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் உள்ள வந்துட்டாங்க. நான் ஸ்குவாட் அப்படியே படிக்கட்டுமா? படிக்க சார் படிங்க. சூப்பர். ஸோ நான் படிச்சிடுறேன், அப்புறம் பீடாகோட அனாலிசிஸ் அதுக்கப்புறம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில், விராட் கோலி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் தற்கொலை படையினருக்கு நற்செய்தி விக்கெட் கீப்பர், ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா அடுத்த விக்கெட் கீப்பர், சிவம் டூபே, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், ரவி பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், ஆவேஷ் கான், முகேஷ் குமார். உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? தெரியாது. முடிச்சுக்கலாமா? அவ்வளவுதான். இந்த ரங்கா முடிச்சுக்கலாமா? அவ்வளவுதான். அதாவது இப்போ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து உங்களுக்கு என்னன்னா, இந்த சங்கர் சாரோட இந்தியன் 2 படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது ஒரு இன்டைரக்ட் மெசேஜ். இந்த மெசேஜ் புரிஞ்சவன் பிஸ்தா. இப்ப நீங்க டீமை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப என்ன அவங்க பாக்குறாங்கன்னா, இப்ப ரோஹித் சர்மாவும் கோலியும் கண்டிப்பா ஆட போறாங்க T20 வேர்ல்ட் கப். ஸோ ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் இஸ் கோயிங் டு பி ஆக்குபைட் பை ரோஹித் சர்மா. இந்த ரெண்டாவது யசஸ்வி நம்பர் ஜெய்ஸ்வாலா, 3. கில்லா. இல்ல ஓப்பனிங் ஓப்பனிங் ம். வந்துட்டு கில்லா ஜெய்ஸ்வாலா. அதுக்கு ஒரு ஆன்சர் அவங்களுக்கு தெரியணும். நம்பர் 2 தெரிஞ்சு ம். போச்சு, தட் இஸ் ரோஹித் சர்மா. நம்பர் 3 தெரிஞ்சு போச்சு, தட் இஸ் கோயிங் டு பி விராட் கோலி. அதுக்கப்புறம் இப்ப நம்பர் 4ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, தட் இஸ் திலக் வர்மாவா ஸ்ரேயஸ் ஐயரா. இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஸ்குவாட்ல இல்ல. இப்ப வந்துட்டு இப்ப திலக் வர்மாக்கு சான்ஸ் கொடுத்து அவர் என்ன பண்ண போறாருன்னு பார்க்க போறாங்க. இப்ப நம்பர் 5, இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, பர்சனல் மெசேஜ் பண்ணாங்க, KL ராகுல் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் see him மேக் இட் டு த ஸ்குவாட். தெரியாது அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இப்ப ஒரு சிலது கன்ஃபார்ம்டா தெரிஞ்சா சொல்லிடலாம். ஸோ இந்த நம்பர் 5ல பாத்தீங்கன்னா அது சஞ்சீவ் சாம்சனா ஜிதேஷ் சர்மாவா, இந்த இந்த ஒரு சில T20ஸ்ல அது தெரிஞ்சிடும். இப்ப அப்ப நம்பர் 6, சூரியகுமார். இப்ப சூரியகுமார் தான் அந்த அந்த நம்பர் 4 பிளேஸ்ல. அந்த திலக் வர்மா ஸ்ரேயாஸ் ஐயர் சொன்னோம் பாருங்க, அந்த பிளேஸ் தான் சூரியகுமாருக்கு. அவர் இப்ப மூணு ஸ்குவாட்ல பேர்ல இல்ல இப்போ. ஒருத்தர் தானா? ஸ்ரேயாஸ் ஐயர், சூரியகுமார், திலக் வர்மா 3 பேர்ல ஒருத்தர் தான் இல்லையா? 15 பேர் தான் சார் எடுக்க முடியும் நீங்க. இப்ப அதனாலதான் கணக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் நான். சூரியகுமாரும் ஸ்குவாட்ல இல்ல, ஸ்ரேயஸ் ஐயரும் ஸ்குவாட்ல இல்ல, இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஹர்திக் பாண்டியாவும் ஸ்குவாட்ல இல்ல. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு பிளேயர் தான் எடுக்க முடியும். சோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. நீங்க திலக்கவரமா எடுத்தீங்கன்னா ஸ்கைக்கு இடம் கிடையாது. ஏன்னு நான் சொல்லிடுறேன். சோ உங்களுக்கே தெரியும் இது எங்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் 2 பேர்ல ஒரு விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சனா ஜிதேஷ் சர்மாவா, அது தெரிஞ்சிடும். நம்பர் 6 டெபினட்டா ரிங்கு சிங். ஆனா சிவம் துபேக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, சிவம் துபே எடுக்க மாட்டாங்க. நம்பர் 6 அதை எழுதுனுங்க, ரிங்கு சிங். இப்ப நம்பர் 7ல ஜடேஜா இஸ் நாட் இன் த ஸ்குவாடு. ஆனா அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரிசர்வ் வெளியில உட்காந்தானோ, அது அக்ஷர் பட்டேலா வாஷிங்டன் சுந்தரா, இப்ப வர்ற T20ஸ்ல தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் பேரை எழுதிக்கோங்க. ஆனா சும்மா வந்து ரவி பிஷ்ணா வச்சிருக்காங்க. அது இப்ப இன்னும் ம். ஒரு ஸ்பின்னர் வந்து கண்டிப்பா எடுத்துன்னு போவாங்க, சஹலோ ரவி பிஷ்ணாயோ. அடுத்த இதுல சஹலை கொண்டு வரலாம், அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா வேணும் அங்கேயும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், ஆவேஷ் கான், முகேஷ் குமார் 3 பேரும் பிளேயிங் லெவன்ல இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு ஃபாஸ்ட் போலர் தான் வில் பி a பேக்கப் ஃபார் ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் அண்ட் ஷமி. சோ இப்ப நீங்க கணக்க பாத்தீங்கன்னா இப்ப மோரர்லெஸ் இவங்களோட அப்ரோச் வந்து எப்படி போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஜெய்ஸ்வாலும் ரோஹித்தும் அக்கார்டிங் டு மீ இஸ் கோயிங் டு ஓபன். இப்ப நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி விராட் கோலி. இப்ப நம்பர் 4ல நீங்க ஸ்கைய ஆடினீங்கன்னா, இப்ப நம்பர் 5ல இந்த விக்கெட் கீப்பர் ஹர்திக் சாம்சனோ தான் நம்பர் இல்லைன்னா 5. நம்பர் 5 ஹர்திக்னா, நம்பர் 6ல உங்களுக்கு விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மாவோ இல்லைன்னா வந்துட்டு இவரோ ஆடணும், சஞ்சு சாம்சனோ. நம்பர் 7ல ரிங்கு வராரு. நம்பர் 8ல வந்து உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு, தட் இஸ் கோயிங் டு பி ஜடேஜா. ஜடேஜா ஆடியே ஆவாரு. நம்பர் 9ல இட்ஸ் கோயிங் டு பி குல்தீப். அதுக்கப்புறம் ரெண்டு பும்ராவும் ஃபாஸ்ட் போலர். ஷமியும். சிராஜ் வந்து டெபினட்டா ஸ்குவாட்ல இருப்பாரு, 100% ஸ்குவாட்ல இருப்பாரு. இல்ல இவங்க அந்த எமோஷனல் கேட்சப்புக்காக KL ராகுலையும் எடுத்துட்டு வரணும்னா அது 13வது ஸ்பாட்டா போயிடுது. குல்தீப்புக்கு ஒரு பேக்கப் ஸ்பின்னர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது 14 ஆயிடுது.
அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பாட்டு தான். அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு வந்து இப்போ அது கில்லா, யார் வந்து அந்த ரிசர்வ் திலக் வர்மாவா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்ரேயாஸ் வரப்போகுது. ஐயர். ஸ்ரேயா ஐயரா, இப்ப எதுக்குமே வந்து பதில் சொல்லுங்க பீடா, தெரியாது. இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆனஸ்டா இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிராஃப்டர் தான் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்க முடியும், அதாவது ம். ஆங்கர். அந்த ஆங்கர் கோலி மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க கோலியும் KL ராகுலும் ரெண்டு பேரும் T20ல காப்பாடு ஒரே டீம்ல மிடில் இருக்க ஆர்டர்ல கூடாது. ஆட முடியாது. அப்படிங்கும் போது நோ மேட்டர் வாட், நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்றாங்க சஞ்சு சாம்சன் வந்து கன்சிஸ்டன்டா இல்லைன்னு. ஆனா சஞ்சு சாம்சன் 21 பால்ல 17 அடிக்க மாட்டாரு. அதையும் சொல்லிடுறேன். ஜித்தேஷ் சர்மா ஒரு மோட்டார் ட்ரெயின். இன்னொன்னு எப்படி யோசிப்பாங்க, ஹவு மச் எவர் நான் என்ன சொன்னாலும் ரெண்டு விக்கெட் கீப்பரு when you are going for an overseas squad T20 வேர்ல்ட் கப்னா ரெண்டு விக்கெட் கீப்பர் இருந்தே இருக்கணும். அப்படிங்கும் போது இந்த 3 பேர்ல 2 பேர் இருப்பாங்க. சோ ஒரு விக்கெட் கீப்பர் வெளியில உட்காருவாங்க. சிராஜ் மாதிரி ஒருத்தர் வெளியே உட்கார போறாரு, அதை தவிர இன்னொரு பாஸ்போர் வெளியே உட்காருவாரு. இப்ப ஜடேஜாக்கு ஒரு பேக்கப், குல்தீப்க்கு ஒரு பேக்கப்ங்கும் போது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு எங்க இடம் இருக்கு? இப்ப இந்த கில்லோ யசஸ்வி ஜெய்ஸ்வாலோ ஒருத்தர் பிளேயிங் லெவன் வந்துட்டா இன்னொருத்தருக்கு இடம் கிடையாது. இப்ப என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு see I'm happy that they have brought the legends back. இப்ப அவங்க அப்படி கொண்டு வந்ததுனால என்னாச்சு, இந்த யங் கோர குரூப் நீங்க ஃபார்ம் பண்ண முடியாமலே போயிடுச்சு. இதை வச்சு நான் அவங்க T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்கன்னா ஐம் ஹாப்பி. ஏன்னா விராட் கோலி ஒரு கோட்டு, ரோஹித் சர்மா ஒரு கோட்டு. ஸோ எனக்கு என்னன்னா the only thing is this is block them from forming a potential young side. அதனால நிறைய யங்ஸ்டர்ஸ் who are performing they are going to miss out. சரி, இப்ப நீங்க சொன்ன பிளேயிங்ல யார் கீப்பர் வேர்ல்ட் கப்புக்கு? இதை விட்டுலாம், இந்த ஸ்குவாட மறந்துட்டு இந்த ஸ்குவாட பேஸ் பண்ணி ஐடியா, யூ ஹேவ் அன் ஐடியா பேஸ்ட் ஆன் தி ஸ்குவாட், வேர்ல்ட் கப்புக்கு யார் கீப்பர் நீங்க நினைக்கிறீங்க? ஐடியலா நீங்க பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை நம்பர் 6 இறக்க முடியாது. அவர் வந்து டாப் 4ல ஆடி ஆனோம், அந்த மாதிரியான ஒரு பிளேயர். இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இப்ப ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், கோலி அப்படிங்கும் போது ஸ்கை 4ல ஆடியே ஆகணும். இஸ் இம்பாக்ட் T20 பிளேயர். பிளேயர் ஆஃப் த இயருக்கு நாமினியில இருக்காரு 4ல ஆடி இந்த வருஷம். அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், 5 பாண்டியான்னா 6 ஐடியலி நீட் பவர் இட் யூ கேன் பிளாஸ்ட் 6 ஃபர்ஸ்ட் பால். ரிங்கு நீங்க தான் சொன்னீங்க, ரிங்கு எழுதிடணும்னு சொன்னீங்க. இப்ப சஞ்சு மாதிரி ஒரு ஆளு இஸ் குட் எனப் டு பிளாஸ்ட் 6. பட் பாவம் அவர் நம்பர் 6ல வந்து அந்த சிச்சுவேஷன்ல 13வது ஓவர்ல அடிக்க போய் அவுட் ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இதுக்கு தான் இவருக்கு சான்ஸ் கொடுக்க கூடாதுன்னு. பிகாஸ் தட் இஸ் நாட் த பொசிஷன் இஸ் யூஸ் டு. அதனால அந்த நம்பர் 6லன்னு பாத்தீங்கன்னா KL ராகுலும் ஃபிட் ஆக மாட்டாரு. சஞ்சு சாம்சன் கேன் ஃபிட் இன், பட் யூ ஷுட் நாட் புட் இன் பிரஷர் இஃப் ஹி ஃபெயில்ஸ் இன் ஃபியூ கேம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யூ நீட் அ மோட்டார் ட்ரெயின். That is going to be Jitesh Sharma. How it all depends on what opportunities he get, how much he converts that into decent scores that is influential for India to go next step forward. Only based on that அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். KL ராகுல் வந்து ஒரு தூண் இப்ப இந்தியன் டீம்ல. இப்போ ஒன் டேலயும் டெஸ்ட்லயும் போது அந்த எமோஷனலா யோசிப்பாங்க, அவரை விட்டா எப்படி இருக்கும், அவர் மென்டாலிட்டி பாதிக்குமா. ஏன்னா வேர்ல்டு கப்ல எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி இன் தட் பிளேன். அந்த மென்டாலிட்டி கார்டுல அவரை உள்ள எடுத்துட்டு வராங்களா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா T20ல unfortunately ரோஹித் சர்மா has not been the beast what he used to be. கோலி is someone who is consistent but takes his time. KL ராகுல நடுப்புற மிடில் ஆர்டரை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா T20ல இந்தியா என்ன நடக்கும் தெரியாது. புரியுது. இப்ப நீங்க ஜிதேஷ் நம்பர் 6ன்னு சொல்றீங்க, அப்ப ரிங்கு கிடையாதா? ரிங்கு 7ஆ? 7ல எப்பவுமே ஆல்ரவுண்டர் தானே ஆடி இருக்காங்க. அப்புறம் 4 பவுலர்ஸ், ஒரு ஸ்பின்னர். உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா இருக்கிற குஷன்ல உங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா இப்ப ரோஹித் சர்மா அண்ட் கில் ஆர் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் வச்சுக்கோங்க, 3 கோலி, 4 ஸ்கை, அப்புறம் வந்துட்டு 5 வந்து ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் தான் 5 வந்து ஹர்திக் பாண்டியா வரும்போது உங்களுக்கு வந்துட்டு 6 வந்து கீப்பர் வேணும். 6 அததான் சொல்றேன், 6 ஜித்தேஷ் சர்மானா 7 தான் ரிங்கும் ஆட முடியும். இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏன் வந்ததுன்னா அந்த 2 லெஜெண்டை நீங்க உள்ள கொண்டதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சு. நீங்க உள்ளேயும் போக முடியாம வெளியும் போக முடியாம கன்ஃபியூஷன் இருக்கீங்க. ஜித்தேஷ் சர்மா 6 ஆனா இப்ப அவங்க அப்படி யோசிச்சாங்கன்னா 7ல வந்துட்டு ஜடேஜா ஆடணும்னா ரிங்குக்கு இடம் கிடையாது. எப்படி ரிங்குக்கு இடம் கிடையாது, அதான் நான் சொல்ல வர்றேன். அவங்க எப்படி போவாங்கன்னா ஹர்திக் 4 ஓவர் பிளான் பண்ணிட்டு
இப்போ ரிங்கு 7, ஜடேஜா 8, 9 குல்தீப், 10 பூம்ரா, 11 வந்து ஷமி ஆர் சிராஜ். வேற வழியே கிடையாது. இப்ப ஹர்திக் பாண்டியா ஸ்டெப் அப் அஸ் a 4 overs bowling all-rounder who can bat. அந்த மாதிரி வந்தாதானே ஒழிய அதுதான் நீங்க எப்படி மாட்டிட்டு இருக்கீங்க. நம்பர் 1 நம்பர் 3 ஸ்லாட் இவங்க 2 பேரும் ஆக்குபை பண்ணதுனால உங்க பேலன்ஸ் அடி வாங்கிடுச்சு. ஏன்னா ஸ்கை ஆடியே ஆகணும், பாண்டியா ஆடியே ஆகணும், விக்கெட் கீப்பர் ஆடியே ஆகணும், ரிங்கு ஆடியே ஆகணும், ஆல்ரவுண்டர் ஆடியே ஆகணும். அப்படிதான் இப்ப மாட்டிட்டு இருக்கீங்க. அதனாலதான் வந்து இப்ப இப்பயே சொல்றேன், இப்ப இந்தியா என்ன பண்ணுவாங்க, சூப்பர் 8 போவாங்க, அதுக்கு மேல தெரியாது. சரி, அப்ப என் தலைமை ஷார்துல் தாக்கூர், பிரசித் கிருஷ்ணாலாம் ஏன் சார் நீங்களும் மனசாட்சியை அடகு வச்சுட்டு பேசுனா இல்ல வித்துட்டு பேசுனா யாருகிட்ட போய் எழுறது? இப்ப அவங்க சான்ஸ் இப்ப ஷேயாஸ் ஐயரே வந்து எப்படி உள்ள வருவாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. அப்படிங்கும் போது ரியாஸ் ஐயரே அந்த ஸ்குவாட்ல இருக்க மாதிரி தெரியல. எப்படி இந்த ஸ்குவாட பார்த்தா வர முடியாது. ஏன்னா நீங்க வெஸ்ட் இண்டீஸ் போறீங்கன்னா பாருங்க, ஜடேஜாக்கு ஒரு பேக்கப் ஆல்ரவுண்டர், நான் இப்ப பிளேயிங் லெவன் உங்களுக்கு சொல்லிட்டேன். பேக்கப் ஆல்ரவுண்டர் அது 1, குல்தீப்புக்கு ஒரு பேக்கப் ஸ்பின்னர் 2. இப்ப நான் சொன்ன பிளேயிங் லெவன்ல ஷமி இல்ல சிராஜ் ஒருத்தர் தான் வந்து உள்ள இருக்காரு. சோ ஒருத்தர் வெளியே இருக்காரு 3. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் bowlers ஃப்ரம் திஸ் கிராப் மேபி ஹர்ஷதீப் சிங் 4. 11 + 4 15. சரியா போச்சு ஸ்குவாடு. யாருமே வர முடியாது. யூ ஆர் இன் சச் a situation வேர். அதுக்கப்புறம் மறந்துட்டேன், இப்ப பிளேயிங் லெவன் சொன்ன போது ஒரு விக்கெட் கீப்பர் வர வெளியில. விக்கெட் கீப்பர் ஒரு விக்கெட் கீப்பர் தான் சொல்லியிருக்கேன். இதர் KL ராகுல், ஜிதேஷ் சர்மா உள்ள இருந்தா KL ராகுல் ஆர் சஞ்சு சாம்சன் 16. அப்ப என்ன பண்ணுவாங்க, வேற வழியே இல்லாம இந்த ஆல்ரவுண்டர் சொல்ற பாருங்க, அக்ஷர் பட்டேலோ இல்ல வாஷிங்டன் சுந்தரோ அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணும் போது ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா எல்லாம் கேட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தீஸ் 2 goats have come back into the team, they got no chance of boarding the plane. பாப்போம் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து கேப்டன், வைஸ் கேப்டன் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பதவி கொடுப்பாங்கல்ல இந்த இதுல எல்லாம், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பதவி அப்பப்போ கொடுத்து வேற வச்சிருந்தாங்க. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பாகிஸ்தான் டீம் மாதிரி சீனியாரிட்டி பார்த்து பண்ண போறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. ஸோ சீமர்ஸை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் பிராக். இதுல இருக்கிறது 3 பேர், அவேஷ் கான், முகேஷ் குமார், ஹர்ஷ்தீப் சிங். உள்ள வரப்போறது நமக்கே தெரியும், பூம்ரா, ஷமி, சிராஜ். இன்னும் கொஞ்சம் மிஸ் அவுட் ஆனவங்க புவனேஸ்வர் குமார், அப்ப அவ்வளவுதான் அன்பார்ச்சுனேட்லி லெஜெண்ட் ஆஃப் த கேம். இவரு தீபக் சாகர், அப்ப அவ்வளவுதான், இஸ் நாட் இன் கன்சிடரேஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் ஹர்ஷ்தீப் மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க, வேற யாருமே இல்லை. இந்த எக்ஸ்பிரஸ் பேஸ் ஆஃப் உம்ரான் மாலிக் அப்படிங்கிறதும் தே மே நாட் கன்சிடர். வேற எந்த ஃபாஸ்ட் பவுலர் மிஸ் அவுட் ஆயிட்டாருன்னு நீங்க நினைக்கிறேன்? அஃப்கோர்ஸ் நான் சொன்ன அந்த 2 பேர் ஷார்துல் தாக்கூர், பிரசித். அதை தவிர வேற ஷார்துல் தாக்கூர் கண்டெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர், தீபக் சஹர், புவனேஸ்வர் குமார், உம்ரான் மாலிக் இப்ப ஐ டோன்ட் கண்டென்ஷன்ல கூட கிடையாது. ஈவன் டிஸ்கஸ்ட் ஹிம். சோ அப்படிங்கும் போது வேற யாருக்குமே வர்றதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. இப்ப இந்த 3 பேர்ல என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் முதல்ல கேட்பீங்க பீடாக் லெஃப்ட் ஆர்மர் அப்படின்னு. ஹர்ஷதீப் சிங் இந்த சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல சூப்பரா போட்டாரு. So if they can continue that form, they would probably go with someone because he's much quicker than Mukesh Kumar. Mukesh Kumar வந்துட்டு very skillful but is much quicker. ஆவேஷ் கான் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஷமி, பும்ரா, சிராஜ் இருக்கும்போது இன்னும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler எடுத்து வர மாட்டாங்க போது ஐ ஃபீல் த அனதர் ஃபாஸ்ட் bowler backup will definitely be ஹர்ஷதீப் சிங். ஓகே, இப்போ இன்னொரு கேரக்டர் இஷான் கிஷான் ஒரு கேரக்டர் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே ரெகுலரா ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த கேரக்டரை பத்தி சொல்லுங்களேன். அவர் ஓபன் பண்ணுவார் ஐபிஎல், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதான் சார் நான் சொல்றேனே, இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் விராட் கோலி, ரோஹித் சர்மா வந்தோடனே. எனக்கு அவரோட பர்சனலா பிடிக்கும். ஆனா they shut the shop on many cricketers. நீ அது அந்த shut the shop that might be one of the candidates might be KL Rahul also. ஏன்னா நான் சொல்ற பாயிண்ட் அவங்க யோசிப்பாங்க. விராட் கோலி வந்து நம்பர் 3ல இந்த மாதிரி ஒரு ஆங்கர் ரோல் ஆடுறாருன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கர் உங்களுக்கு பார்படாஸ்லயும் கயானாலயும் ஆங்கர் வந்தா 140 அடிச்சிங்கன்னா 16 ஓவர்ல பொட்டலம் கட்டிட்டு போயிடுவாங்க போது விராட் கோலி வந்தது KL ராகுலுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் ஸ்குவாட்ல வர்றது. ஓகே, இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். IPL நடக்குது, ரிஷப் பந்த்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆடி ஒரு 500 ரன் கிழிச்சு விட்டாருன்னு வைங்க, அப்ப என்ன ஆகும்? என்ன பண்றது தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதா. இப்ப அவரு சார் ஒண்ணு ரொம்ப சிம்பிள் சார், அவர் வந்துட்டாருன்னா சாம்சனா இருக்கட்டும், ஜிதேஷ் சர்மாவா இருக்கட்டும், பேச்சுக்கு இடமே கிடையாது. அவர் ஃபிட்டா, அவர் ஃபிட்னஸ் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவர் ஸ்ட்ரெயிட்டுவே உள்ள வருவாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் பிளேயிங் லெவல்ல ஆட போறாருன்னா அவருக்கு லைக் டு லைக் பேக்கப் இஸ் டெஃபினெட்லி நாட் KL ராகுல்,
நாட் சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா. ஏன்னா எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் போது நீங்க சொல்றது அது நடந்த ஒரு அடிச்சுட்டாருன்னா லைக் டு லைக் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஜிதேஷ் சர்மா. கேஎல் ராகுலுக்கு அந்த டோர் டெஃபினட்டா க்ளோஸ் ஆயிடும், ஷூரா சொல்றேன். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கு. இன்னும் அதான் சொல்றேன்ல, இத்தனை பேர் வெளியே உட்காந்துருக்காங்க, நமக்கு டீம் செலக்ட் பண்ண கஷ்டமா இருக்கு. ஆனா அங்க போய் கப் அடிக்கணும்னு நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம், அதுதான் வந்து நடக்க மாட்டேங்குது. ஸோ இதுதான் பீடாக் நம்மளுடைய ரவுண்ட் அப் ஆஃப் திஸ் T20 டீம். உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன இதை பத்தி? நான் எப்பவுமே இங்க பாருங்க, நீங்க ஒரு இதுலயே சொல்லிட்டீங்க, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, சிஎஸ்கே, ஆர்சிபி. இப்போ நோ மேட்டர் வாட் என்ன ஆனாலும் சரி, நான் ஆஸ் அ சப்போர்ட்டர் அவங்க ஜெயிப்பாங்கன்னு ஆசைப்படுவேன். நான் அனாலிசிஸ் கொடுக்கும்போது ஹானஸ்டா வேற மாதிரி எடுத்து கொடுப்பேன். இப்போ இந்த மாதிரி ஒரு திங்கிங்ல தான் T20 வேர்ல்ட் கப் இந்தியா போறாங்க, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா தெரியாது அப்படின்னு என்னோட அனாலிசிஸ கொடுத்துருவேன். ஆனா இந்தியா ஜெயிக்குமா பீடாக் அப்படின்னா அப்படியே வந்துட்டு பைசப்ஸை தூக்கிட்டு ஒரு சப்போர்ட்டரா ஆமா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நீங்க எதை நம்பணும்னா பீடாக் ஆஸ் அ சப்போர்ட்டரை நம்பாதீங்க, பீடாக் ஆஸ் அன் அனலிஸ்ட நம்புங்க. ஆனா டூ லாங் வே டு கோ, நான் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் சவுத் ஆப்பிரிக்கால ஆடிட்டு வந்திருக்காங்க, உடனே ஆப்கானிஸ்தானோட ஒரு சீரீஸ் இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கொண்டு வராங்கன்னா the selectors are very clear about what they want for the T20 World Cupங்கிறது கிளீனா புரிஞ்சு போச்சு. இதை வந்து பூசணிக்கா சாப்பாட்டுல மறைச்சு பிரயோஜனமே கிடையாது. திஸ் இஸ் த வே ஃபார்வர்ட். நான் நீங்க சொல்றது நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரிஷப் பண்ட் வந்து ஒரு இடிக்கணும். அவர் இடிச்சு வந்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிடும். அதை வச்சு நீ எப்படி பண்ணலாம்னு யோசிச்சு. ரோஹித் சர்மா இன்னொன்னு சொல்றேன், he might not be scoring lot of runs, பால் சாப்பிட மாட்டாரு, ஒண்ணு சீக்கிரம் அவுட் ஆயிடுவாரு, பட்டுச்சுன்னா பெரியப்பா படையப்பான்றத காமிச்சிருவாரு. So only one thing, we need to have one anchor. That's not a problem. That can be Virat Kohli. It all depends upon what Rohit Sharma does. But Rohit Sharma வந்துட்டு அந்த சில்கன் டச்சுக்கு வராம அவர் ஒரு 15 பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விராட் ஒரு 20 பால் எடுத்துட்டாருன்னா India will be in a problem. But I'm sure that the management will be aware of what danger they have got and make sure that the strategies accordingly. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்பிக்கையை விடவே மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸி ஃபார்மேட். சூப்பர் 8க்கு ஈஸியா போயிடுவாங்க, இந்த குரூப் எல்லாம் வெளியில வந்துச்சு உங்களுக்கு. அப்படிங்கும் போது இந்த சேலஞ்ச் சூப்பர் 8லயே அவங்களுக்கு பிரச்சனை வராது, அது தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அங்க போய் என்ன பண்ணுவாங்க தெரியாது. அதை வந்து இந்த வேர்ல்டு கப்ல சொன்ன போதே சொல்றேன், அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு we will talk about how they go. Until then, let us have some hope. We'll keep on entertaining you. As per many people are requesting, we'll try and make sure on the availability of our great anchor, sir. We'll try and do daily preview and review during the SA League. Until we come back for the next episode, thanks a lot and bye-bye.